வணக்கம் நேயர்களே. மனித உணர்ச்சிகள் அனைத்திற்கும் தனது பாடல் மூலம் உயிர் கொடுத்த கண்ணதாசர் கல்லூரி வாழ்க்கையின் இறுதி நாளை மனதில் வைத்து எழுதிய ஒரு பாடல் பெரிய வெற்றியை பெற்றிருந்தாலும் இந்த பாடலை ஏக்கமாக பார்ப்பதா அல்லது இன்பமாக பார்ப்பதா வாங்க பார்க்கலாம். இந்திய சீனா போரை அடிப்படையாக வைத்து திரைக்கதை அமைக்கப்பட்ட படம்தான் இரத்த திலகம். சிவாஜி கணேசன், சாவித்திரி, நாகேஷ் உள்ளிட்ட பல நடித்திருந்த இந்த படத்தை கண்ணதாசர் தயாரித்திருந்தார். KV மகாதேவன் இசையமைத்த இந்த படத்திற்கு அனைத்து பாடல்களையும் கவியரசர் கண்ணதாசன் எழுதியிருப்பார். கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் சிவாஜி கணேசன், சாவித்திரி இருவருக்கும் இடையே ஆரம்பத்தில் மோதல் ஏற்பட்டு பிறகு காதலாக மாறும். இருவரும் உயிருக்கு உயிராக காதலிக்கும் நிலையில் கல்லூரியின் இறுதி நாளில் எங்கள் குடும்பம் சீனாவில் இருக்கிறது, அதனால் நான் சீனாவுக்கு செல்கிறேன், ஆனால் உங்களை தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று சிவாஜியிடம் சொல்லிவிட்டு சாவித்திரி புறப்பட்டு சென்று விடுவாராம். கல்லூரி காலத்தை முடித்த சிவாஜி இராணுவத்தில் இணைந்து இந்தியாவுக்காக சீனாவை நோக்கி போர் செல்லும் போது சாவித்திரி சீனாவுக்காக போர் செய்ய வருவாரா என்று சந்தேகம் சிவாஜிக்கு வருமாம். ஆனால் சாவித்திரி இந்தியாவின் உளவாளியாக சீனாவில் இருந்திருப்பது சிவாஜிக்கு தெரிய வருமாம். அதன் பிறகு என்ன நடந்தது என்பதுதான் இந்த படத்தின் திரைக்கதையாகும். 1963ஆம் ஆண்டு வெளியான பெரிய வெற்றி பெற்றிருந்த இந்த படத்தில் ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமையில் என் துணையிருப்பு, இசைப்பாடலிலே என் உயிர் துடிப்பு, நான் பார்ப்பதெல்லாம் அழகின் சிரிப்பு என்ற பாடலை கண்ணதாசர் தோன்றி பாடியிருப்பார். அதே போன்று அமைந்த மற்றொரு பாடல்தான் பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடி தெரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம் என்ற பாடல் கல்லூரியின் இறுதி நாளில் சிவாஜியும் சாவித்திரியும் தங்களது நண்பர்களை பார்த்து பாடுவது போன்று அமைந்த இந்த பாடலை கண்ணதாசர் எழுதியிருப்பார். TM சௌந்தரராஜன், P. சுசிலா இணைந்து பாடிய இந்த பாடலில் கல்லூரி மாணவர்களின் இன்பத்தையும் ஏக்கத்தையும் கலந்து வரிகளை அமைத்திருப்பார். இப்போது இந்த பாடலை கேட்கும்போது கல்லூரியில் நாம் படித்ததை இன்பத்தை சொல்கிறதா அல்லது இனிமேல் இந்த காலம் வராதா என்று ஏக்கத்தை சொல்கிறதா என்று கேள்வியில் நம்மளும். ஸோ நேயர்களே, இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்மை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம்.